எகிப்தில் 13 வயது சிறுவன் சமைக்காத பச்சை நூடுல்ஸை சாப்பிட்டதால் உயிரிழந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சமைக்கப்படாத நூடுல்ஸில் வைரஸ் எந்த வகையில் ஆபத்துக்களையும் குடல் அடைப்புகளையும் ஏற்படுத்தும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். உடனடி நூடுல்ஸ் என்பது மிகவும் பிரபலமான சிற்றுண்டி மட்டுமில்லாமல் விரைவானது, சுவையானது மற்றும் எளிதானது என்பதால் அனைவராலும் விரும்பப்படுகிறது. இதனாலேயே வேலைக்கு செல்பவர்கள் காலையில் நேரமின்மை காரணமாக விரைவில் செய்யக்கூடிய நூடுல்ஸ் பலரது தேர்வாக உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நூடுல்ஸ் சாப்பிட்டு அரை மணி நேரத்திற்குள் இந்த சிறுவனுக்கு கடுமையான வயிற்று வலி, வியர்வை மற்றும் வாந்தி ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் நூடுல்ஸ் விஷம் கலந்ததாகவோ அல்லது காலாவதியானதாகவோ இருக்கலாம் என சந்தேகித்த அதிகாரிகள் அவற்றை விற்பனை செய்த கடைக்காரரிடம் விசாரணை நடத்தினர். இருப்பினும் ஆய்வக சோதனைகள் மற்றும் பிரேத பரிசோதனையில் பொருட்கள் மாசுபடவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து மருத்துவர்கள் சிறுவனின் மரணத்திற்கு அதிகளவு சமைக்கப்படாத பச்சை நூடுல்ஸ் உட்கொண்டதால் ஏற்பட்ட கடுமையான குடல் அடைப்பு, சிறுவனின் குடலில் வீக்கத்தை ஏற்படுத்தி அடைப்பு மற்றும் ஆபத்தான நீரிழப்பு காரணமாக மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளனர். இந்த நிகழ்வின் மூலம் சிலர் சமைக்காத நூடுல்ஸ் பாதுகாப்பானது என்று நம்பினாலும் இந்த பழக்கம் கடுமையான ஆபத்தான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதாவது உடனடி நூடுல்ஸை பச்சையாக உட்கொள்ளும் போது ஜீரணிக்க கடினமாக இருக்கலாம் என்றும், செரிமான மண்டலத்தில் நீரிழப்பு, அடைப்புகள் அல்லது தொட்டுக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தின் மூலம் மக்கள் பொதுவாக நூடுல்ஸை பாதிப்பில்லாத சிற்றுண்டியாக கருதும் நிலையில் பொதி செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் அபாயங்களை எடுத்து காட்டுகிறது. நூடுல்ஸ் முன்கூட்டியே சமைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை கொதிக்க வைப்பதன் மூலம் சரியாக நீரேற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இப்படி ஆபத்துக்கள் இருந்த போதிலும் பச்சையாக நூடுல்ஸ் சாப்பிடும் பழக்கம் ஆன்லைனில் பிரபலமடைந்துள்ளது. தென் கொரியாவின் சியோலில் இருந்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அடிக்கடி நூடுல்ஸ் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிகரிக்கும் குளுக்கோஸ் போன்றவை இறுதிய வளர்சிதை மாற்ற அபாயங்களுடன் தொடர்புடையது என்று கண்டறியப்பட்டுள்ளது. பேராசிரியர் லாரன் பால் மற்றும் டாக்டர் எமிலி பேர்ச் போன்ற ஊட்டச்சத்து நிபுணர்கள் உடனடி நூடுல்ஸ் நார்ச்சத்து இல்லாதது, உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்துகின்றனர். அவை முழு தானியங்களை விட சுத்திகரிக்கப்படாத கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அவை செரிமானம் அல்லது குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்கின்றனர். சமைக்கப்படாத உடனடி நூடுல்ஸை சாப்பிடுவதன் மூலம் ஒரு சிறுவன் இறந்துள்ள துயரமான நிகழ்வு குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மத்தியில் உடனடி நூடுல்ஸ் பிரபலமாக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமானது முக்கியமானது என்பதை நினைவூட்டுகிறது. உணவுப் பொருட்களில் வைரஸ் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பற்ற வழிகளில் குழந்தைகள் உடனடி நூடுல்ஸை உட்கொள்வதை தடுக்க வேண்டும் என்றும், நீண்டகால ஆரோக்கியத்திற்காக சீரான உணவு முறைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்களுக்கு சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.